இப்போ நிதிலன் மாதிரி ஒரு டைரக்டர்னா அவரும் ஒரு எப்பவுமே ஹைப்பரா இருப்பாரு. சொல்லும்போது பேசி கொடுக்கும்போதே அவருக்கு ஒரு 10 விஷயத்த 2 செகண்ட்ல சொல்லி முடிப்பாரு. ஸோ அத நம்ம கொஞ்சம் அமைதியா நிதிலன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. அந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி நம்பளா என்ன என்ன வாங்கணுமோ நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும். அண்ட் தென் இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் திங். அது அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள்ல நடக்கும். இப்போ when you work with somebody like மணி சார், அவ்ளோ கிளாரிட்டியா இருக்கும். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னா ஒரு 2 வார்த்தை தான் சொல்லுவாரு. ஓகே. பிகாஸ் ஸ்டோரி நல்லா தெரிஞ்சிருக்கும். டயலாக்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குடுத்துருவாங்க. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லுவாரு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்லி ப்ரிப்பரேஷன் தேவைன்னா அது முன்னாடியே சொல்லிடுவாரு. அந்த ஸ்பாட்ல வந்து ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி என்ன சொன்னா எப்படி இந்த ஆக்டரை சேனலைஸ் பண்ண முடியும்னு அவருக்கு அவ்வளோ நல்லா தெரியும். அவ்வளோ அமைதியா வந்து சொல்லி பக்கத்துல வந்து 2 வார்த்தையில சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. தி நெக்ஸ்ட் டேக் வந்து அவருக்கு தேவையானது நம்மளுக்குள்ளேருந்து வாங்கிடுவாரு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர்ஸ் ப்ராசஸ் அண்ட் அவர் ப்ராசஸ். ஸோ அது இட் சேஞ்சஸ். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும்.